ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவல் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது 1.5 கப் அளவுக்கு அவல் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு சுகர் தேவைப்படும். நெக்ஸ்ட் பொட்டுக்கடலை, அப்புறம் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் கீ, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 1.5 கப் அளவுக்கு நம்ம ரவை அவல் எடுத்துக்கிட்டோம்ல. ஸோ அது நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அவல் லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டுக்கடலை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவல் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சுகரும் ஏலக்காவும் ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாம். இப்போ சுகர் பவுடர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா அவலும் பொட்டுக்கடலையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும், ஓகேங்களா? இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவலும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சு அரைச்சி வச்சுருந்தோம் கரெக்டாக, அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீயில் கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நம்ம ஆட் பண்ணி ஒரு பால் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இந்த டைம் நம்மளுக்கு கரெக்டான டைம். ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிங்க, அப்போ தான் பால் உடையாமல் இருக்கும். ஸோ ஸ்டிஃபாக பிடிச்சிக்கோங்க. இதுதான் நம்ம டெலிஷியஸான அவல் லட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாங்கள் போயிட்டு வரோம். பாய்.